அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் எனக்கு ஃபாத்திமா அலி அவர்களின் வாழ்வில் நடந்த சிறு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு சமயம் ஹஜ்ரத் ஃபாத்திமா அலி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தபோது கணவர் ஹஜ்ரத் அலி அலி அவர்கள் ஆரோக்கிய மனைவியின் அருகில் வந்து அமர்ந்து, எனது அருமை மனைவியே, தாங்களுக்கு ஏதாவது சாப்பிட விருப்பம் உள்ளதா? அப்படி இருந்தால் உடனே சொல்லுங்கள், வாங்கி வருகிறேன் என்றார்கள். அதற்கு ஃபாத்திமா அலி அவர்கள், எனது அன்பு கணவரே, நமது திருமணம் சமயத்தில் உங்களிடம் என்னை அனுப்பும் போது எனது தந்தை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்தார்கள். அதில், ஃபாத்திமா, உன் கணவரிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு கேட்டு தொல்லை கொடுக்காதே. காரணம், நீ கேட்ட பொருளை உனது கணவர் வாங்கி தராவிட்டால் மனைவியின் ஹக்கை நிறைவேற்ற முடியாத நிலையில் அந்த குற்றத்திற்கு ஆளாக நேரிடும். ஆகவே உனக்கு எது வேண்டுமோ அதை அல்லாஹ்விடம் கேட்டு வாங்கிக்கொள் என்று கூறினார்கள். எனது அன்பு கணவரே, எனக்கு எது வேண்டுமோ அதை என் ரப்பிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். தாங்கள் எனக்காக சிரமம் அடைய வேண்டாம் என்று அன்பாக கூறிவிட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.